நான் உங்கள் அட்வைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்கல் டிக்கெட்டில் ட்ரெயினில் புக் பண்ணுறது தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறோம் சரிங்களா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தக்கல் டிக்கெட் முன்னாடி நாள் 10 மணிக்கு புக் பண்ணால் போதுச்சு. இப்போ வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஐஆர்சிடிசி நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு ஆதார் கார்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு இருக்காங்க. ஆதார் கார்டு கொடுத்தால் மட்டுமே தக்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா இப்போ நம்ம பிளைன் கிராஷ் ஆச்சுல, இந்த மாதிரி ஆக்சுவலி பல உடம்புகள் தெரியாத நிலைமைக்கு போச்சு. அப்போ யார் பயணிச்சாங்க என்ன லிஸ்ட் எடுத்து தெரியும், ஆனால் அவங்க பயணிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுக்காக செக்கர் வந்து செக் பண்ணால் மட்டுமே தெரியும், டிக்கெட் செக்கர். அது மாதிரி டிக்கெட் எடுத்து யாரா இருக்கும் அவன் இன்னொரு ஆள் கொடுத்தான். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஆதார் கார்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு யாரு இந்த டிக்கெட் எடுக்கும்போது தக்கல் டிக்கெட் எடுக்கும்போது ஆதார் கார்டு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி எடுத்தீங்கன்னா யார் போகிறாங்க, யார் டிக்கெட் எடுக்கிறாங்க, யார் டிக்கெட்டில் யார் பயணிக்கிறாங்க எல்லா செக்கிங்கில் வரும். டிக்கெட் எடுக்கணும் கன்ஃபார்ம் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்கல் டிக்கெட்டுக்கு ஆதார் கார்டு கொடுத்தா யார் போகிறீங்களோ அவங்க ஆதார் கார்டு கொடுத்து அதோட வெரிஃபிகேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும்னு இருக்காங்க. இந்த ஃபோட்டோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்ஸ் டியூரிங் தி ஃபர்ஸ்ட் 15 minutes ஆஃப் தக்கல் விண்டோ. திஸ் மூவ் எய்ம்ஸ் டு ப்ரிவென்ட் மிஸ்யூஸ் அண்ட் இன்ஷூர் தி ஃபேர் அக்சஸ். அதாவது பிளாக்ல வைக்கிறது, ஒருத்தர் டிக்கெட்டை இன்னொருத்தர் போடுறது, இது வந்து எத்தனையோ தடுக்க முடியும் இருக்காங்க. ஆமாங்க, ஆதார் கார்டு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ஆதார் கார்டை வச்சு அந்த டிக்கெட் யார் அந்த ட்ரெயின் வந்து யார் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க ஆதார் கார்டை வச்சு அந்த டிக்கெட் புக் பண்ணால் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய நன்மைகள் இருக்குங்க. டிக்கெட் பிளாக்ல வைக்க முடியாது. இன்னொன்று பிளாக் அவுட் ஆகாது டிக்கெட் இல்லாமல். டக்கலை வந்து எமர்ஜென்சிக்கு போகிறதாங்க. காசு ஜாஸ்தி கொடுத்து போகிறவங்க, காசு ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல எனக்கு டிக்கெட் வேணுன்றவங்க இந்த ஆதார் கார்டு கொடுத்து போகிறதுனால பிளாக் டிக்கெட் பக்காவாக வெளியே வரவே வராதுங்க. பிளாக் டிக்கெட் யாரும் வாங்க முடியாது, விற்க முடியாது. ஏன்னா ட்ரெயின் யாரை பயணிக்கிறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு கொடுத்து அவங்க ஆத்தன்டிகேஷன் அதை கொடுத்தால் மட்டுமே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும்னு இருக்காங்க. இதை இப்போ எப்படி பார்க்குறீங்க நம்ம சேனல் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.